ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்மணி கிச்சன். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெசிபீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி பிடி கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கப் ராகி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இப்போது கொஞ்சம் வெதுவெதுப்பாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு புட்டு மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதனால ரொம்ப கெட்டியாக கொழுக்கட்டை மாவு மாதிரி பிசையக்கூடாது. புட்டு உதிரி உதிரியாக பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். மாவு புட்டு மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போது இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு 10 நிமிஷம். ராகி மாவு இட்லி பானையில் வெந்துட்டுருக்கு. சைடில் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு 7-8 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறப்போ உங்களுக்கு அந்தளவுக்கு மசியலை அப்படின்னா மத்து வச்சு நீங்கள் மசிச்சுக்கலாம். இல்லைன்னா மிக்சியில் போட்டு கூட லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் முழுசாக இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப பேஸ்ட்டாகவும் இருந்துட்டால் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் போதும். மாவு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பவுலில் இப்போ மாற்றி வச்சுருக்கேன். இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே சர்க்கரை, ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 கை வர மாதிரி தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா தாராளமாகவே தேங்காய் பூ போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் அப்படின்னு இல்லை, 1 கப் இல்லைனா 1.5 கப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்கவே இல்லை, சர்க்கரையும் பேரிச்சம்பழம் மட்டும்தான். அதில் மட்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதில் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை ஷேப்பில் வேணும்னு நினச்சிங்கனாலும் அந்த மாதிரி நீங்கள் உருண்டை உருட்டியும் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். ராகி பிடி கொழுக்கட்டை ரெடி. ரொம்ப சிம்பிள், பட் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஆரோக்கியமான ராகி கொழுக்கட்டை. கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த கொழுக்கட்டை ரெசிபீஸில் பார்க்கலாம். பாய்.